இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, என்னடா லூசுத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. நம்ம கத்திரி வயலை வந்து ஏறு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வச்சு வந்து ஒரு 2 மாதம் ஆகுது. பூ பிஞ்சிலாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஏறு ஓட்டிகிட்டு இருக்கோம். என்னடா நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியும். நம்ம இதை வந்து ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம், ஏன் ஏர் ஓட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸ் போட்டிருந்ததை பார்த்துட்டு அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்களாம் வந்து பல வருஷமாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஆறுமுகங்கிற சகோதரர் தான் கேட்டிருந்தாங்க. தமிழ்செல்விங்கிற ஐடியிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க தான் கேட்டிருந்தாங்க, விவசாயத்தில் கூட இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2வது அடி. ஒரு டைம் வந்து அது பேர் என்ன, கிர்னி பழம். ஆமாம், கிர்னி பழம் வந்து போட்டிருந்தோம் ஒரு டைம். நல்லா பூ பிஞ்சிலாம் வச்சிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் வந்து அறுவடை வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. நம்ம செய்ய வேண்டிய செலவு அத்தனையுமே செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அறுவடை மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் நோய் வந்துடுச்சு. அது அவ்வளோதான். நம்ம எல்லா செலவுமே பண்ணியாச்சு. லாபம் எடுக்க வேண்டிய டயத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. அதுலேருந்து பேருக்கு கூட ₹1, சாதாரண ₹1 கூட நம்ம வந்து எடுத்தது கிடையாது. ஏன்னா வைரஸ் நோய்க்கு வந்து மருந்து இல்லைங்கிறாங்க, தயிர் அடிங்கன்னாங்க. அப்புறம் ஏதோ 2-3 மருந்துலாம் எழுதி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தோம். ஆனால் அந்த செடி வந்து வளர்ச்சி வந்து வரவே இல்லை. அப்படியே காயெல்லாம் சுருங்கி பிஞ்சிலாம் சுருங்கி தழையெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. அதை ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் வச்சு ஏறு தான் ஓட்டணும். நம்ம கத்திரியாச்சும் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கோம். அது வந்து நிறையா போட்டிருந்தோம். நம்ம வீராண ஏரி சைடு வந்து நிறையா போட்டிருந்தோம். அதில் பல லட்சம் வந்து லாஸ் அதில். அதே போல் இது வந்து 2வது அடி. பேருக்கு கூட ₹1 எடுக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இதுலேருந்து வருமானம்னு நம்ம ₹1 கூட எடுக்கலை. இது வரைக்கும் வந்து ₹1 கூட எடுக்கலை. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து மூட்டை கணக்கில் காய் பறிக்க வேண்டிய நேரம். நம்ம ₹1 கூட இதுலேருந்து லாபம் எடுக்கலை. செலவு வந்து 60,000. அதில் நாங்கள் உழைச்சதுலாம் இல்லாமல் வந்து 60,000 வந்து மருந்து அடித்தது, ஏர் ஓட்டுறதுக்கு டீசல் வாங்கினது, களை எடுத்தது, உரம் போட்டது எல்லாம் வந்து ₹60,000. இதுவே நம்ம ஆளுங்கள்லாம் வச்சு எல்லாத்துக்குமே ஆள் வச்சு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ₹1,00,000 வந்திருக்கும். நம்ம ஆடெல்லாம் விற்று வச்சுருந்த காசை விவசாயத்தில் போட்டோம். விவசாயம் போயிடுச்சு, ஆடும் போயிடுச்சு. என்னடா அக்கா வர வர எல்லாத்தையும் நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னப்பா பண்ணுறது, நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆட்டுப்பண்ணையை வந்து காலி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதிக லாபம் தந்த ஆட்டுப்பண்ணை மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் தான்ப்பா எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் நினச்சேன், எனக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. நான் வந்து அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு அவ்வளோ ஒரு துணிச்சலை தந்துச்சு. அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் படிக்கும்போது என்னையே அறியாமலே எனக்கு சிரிப்பேன் நான். அதனால தான் இந்த கஷ்டத்தையும் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த கஷ்டத்துலேருந்து நான் வந்து மீண்டு வருவேன். யாருமே சரி, அவங்க லைஃப்பில் வந்து நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னா யாருமே அப்படியே இருந்துடுறதில்ல இல்லையா. கண்டிப்பாக காலப்போக்கில் எல்லாம் மறந்து அடுத்த ஒரு பிரச்சனைக்கோ இல்லை அடுத்த ஒரு விஷயத்துக்கோ போயிடுறோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே போவாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி உள்ளவங்கள பொறுத்து தான் இருக்குது. அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க கொடுக்குற ஒரு ஆறுதல் தான், ஒரு தன்னம்பிக்கையான பேச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அடுத்தடிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு துணிச்சலை உண்டு பண்ணும். அவங்க கூட இருக்கிறவங்கள பொறுத்து தான் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க சீக்கிரமாக மீண்டு வர்றதும் லேட்டாக மீண்டு வர்றதும் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் காலையில் வந்து செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஏர் ஓட்டுற அன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லாமல் ரொம்பவே வந்து இந்த வயலில் வந்து உழைச்சிருக்காங்க. வெயில் மட்டும் வந்து இன்னும் ஒத்துக்கல அவங்களுக்கு. 12 மணிக்கெலாம் லேசாக மப்பு போட்டிருந்தா கூட உடனே ஏர் ஓட்டுறதுக்கு போகிறேன், இல்லை வாய்க்கால் மஞ்சள் பிடிக்கிறதுக்கு போகிறேன், அண்டை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. உடம்பு முடியாத சூழ்நிலையிலையும் மருந்து வந்து இவங்க தான் அடித்தாங்க. இப்போன்னு இல்லை, எப்பயுமே சரி, தோட்டப்பயின்னு வச்சுருந்தாக்கா ஆள் வச்சுலாம் மருந்து அடிக்க மாட்டாங்க. இவங்க தான் எப்பயுமே அடிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள்லாம் வச்சு அடித்தோம்னா ஒரு செடியை விட்டுட்டு, அதாவது ஒரு செடியில் அடிக்காமல் மற்ற செடிக்கு எல்லாத்துக்கும் அடித்தாலுமே வந்து அந்த ஒரு செடியில் இருக்கிற பூச்சி வந்து எல்லா செடிக்கும் வந்துடும். மருந்து வந்து கரெக்டான அளவில் வந்து கலக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனாலேயே
யாரையும் விட்டு மருந்து அடிக்க சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே வந்து இவங்க தான் அடிப்பாங்க. லாஸ்ட் டயத்தில் மட்டும் பவர் ஸ்ப்ரேயால் அடிப்பாங்க. அது இவங்க அடிக்க மாட்டாங்க. அப்போ மட்டும் ஆள் வச்சு அடிப்பாங்க. அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செடி வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துடும். வளரும்போது ஒன்றோட ஒன்று சாஞ்சு போயிடும். சாஞ்சிச்சுன்னா அந்தாண்ட கால் எடுத்து வைக்கவே முடியாது நம்மளால். போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், சிக்கிக்கும். இவங்க மருந்து அடித்தாங்கன்னா எப்பயுமே கை ஸ்ப்ரேயால் தான் அடிப்பாங்க. பவர் ஸ்ப்ரேயால் வந்து அடிக்க மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்ப்ரேயால் அடிக்கும்போது அந்த காற்றுலேயே வந்து செடியில் இருக்கிற பூ பிஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிடும் கீழே. அதனால் எப்பயுமே பேட்டரி ஸ்ப்ரேயால் தான் அடிப்பாங்க. அது ஸ்லோவாக வச்சு தான் அடிப்பாங்க. செடி வந்து நனையிற மாதிரி அடிப்பாங்க. செடி வந்து ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிட்டு அந்தாண்ட போக முடியாமல் இருக்கும்போது தான் பவர் ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக, அதாவது தூரத்தில் வந்து மருந்துலாம் போய் படுங்கிறதுனால ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு சுற்றிலும் காமிச்சிட்டு வந்துடுவாங்க அவங்கன்னா. அதனால் அப்போ வந்து அப்போ மட்டும் பூ பிஞ்சு கொட்டாதான்னு நினைப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து ஈல்டு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரிஞ்சிக்காது. அதனால் அப்போ மட்டும் அடிச்சுப்பாங்க. கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம்லாம் இல்லாமல் நாங்கள் கத்திரி வைக்கல. பல வருஷமாக வந்து கத்திரி கன்று தான் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நிறையா லாபம் கொடுத்துருக்கு கத்திரி வந்து எங்களுக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நேரம் சரியில்லையா இல்லை என்னான்ட்டு தெரியல, சுத்தமாக மொத்தமும் போயிடுச்சு. நம்ம ஒரு கன்று வந்து 90 காசு அப்படின்னு வாங்கினாங்க. இது வந்து நீல கலர் உஜாலா. அந்தாண்ட கொலையில் வந்து பச்சை கத்திரி வச்சுருக்கோம். இது வந்து நீல கலர் உஜாலா. இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்காத மருந்தே கிடையாது. எல்லா மருந்தும் அடிக்க வேண்டியது அத்தனையுமே அடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு கத்திரியில் அனுபவம் இருக்குங்கிறதுனால போயிட்டு கடைக்காரவங்க சொல்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த பூச்சிக்கு வந்து இந்த மருந்து தான் அடிக்கணுங்கிறதெல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம வந்து பல வருஷமாக கத்திரி சாகுபடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மருந்து கொடுங்கன்னு கரெக்டாக என்ன பூச்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்லி வாங்கிட்டு வந்து அடிச்சிடுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக இருக்குது, நமக்கே புதுசாக இருக்குது. இது வந்து சிட்டிலை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மருந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது கொசுவால் தான் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கொசு கடிச்சிருக்கோம், வெள்ளை ஈ கடிச்சிருக்கோம், புழு கடிச்சிருக்கோம், அசுனி கடிச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே மருந்து அடிச்சிருக்கோம். அதுவும் வாரத்துக்கு ஒரு 3 தடவை போல் மருந்து அடிப்பாங்க. அதுவும் பயோ தான் அடிப்பாங்க, பயோ கம்பெனியில் தான் அடிப்பாங்க. இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புறம் மட்டும் ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவாசி கொலைக்கு வந்துச்சு. அப்படியே டக்குன்னு சீக்கிரமே பரவிடுச்சு. இது வந்து நம்ம கத்திரி செடியெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், நிறையாவே போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியும் முட்டைக்கோசு செடி போல் அப்படி ஒரு தளன்னு அவ்வளோ பெரிய இலையாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன், எல்லா செடியும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். செடியோட வளர்ச்சியே போயிடுச்சு. இது அதாவது ஹைட்டாக அந்த செடியெல்லாம் அப்படியே சுருங்கிக்கிட்டு வந்துடுச்சு. நான் தனியாக ஒவ்வொரு செடியாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இலையில வந்து நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சுருங்கி போயிருக்குது அப்படின்ட்டு. அதாவது நம்ம கத்திரி செடியெல்லாம் வச்சுருந்தோம்னா தாழச்செடின்னு ஒன்று இருக்கும், அது வந்து காய்க்காது, பூக்காது. இது வந்து அது கிடையாது. பூ வச்சிச்சு, பிஞ்சு ஒன்று விட ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து நான் 1 கிலோ கத்திரிக்காவும் பறிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே வந்துச்சு, எல்லா செடிக்குமே வந்துச்சு. ஒரு செடி அப்படியே நெருவாக அப்படியே எல்லாத்துக்கும் இருக்குது பாருங்கள். நம்ம எங்கேயோ ஒன்று இருந்தால் கூட ஒரு பாதி கொலைக்கு பாதி கொலை இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம். பூவெல்லாம் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். எங்கேயோ ஒரு செடி தான் ரொம்ப ரேராக கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அதுவும் நுனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்திருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அக்ரியை கூட்டு வந்து காமிச்சாங்க. சரி எதுக்கும் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சாங்க. அவருக்கு வந்துட்டு போகிறதுக்கு 500 ரூபா பைசாவும் கொடுத்தோம். அடுத்தது ஒரு 10,000க்கு மருந்து எழுதி கொடுத்தாரு. அந்த மருந்தையும் வாங்கிட்டு வந்து அடித்து பார்த்தோம். இருக்க வந்து நோய் கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே இல்லை, எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. நம்ம அப்புறம்தான் கேட்டாக்கா இந்த நோய்க்கு வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோயோட பேர் வந்து சிட்டிலை நோயாம். இது வந்து இன்னும் ஒரு 10 நாளில் வந்து மூட்டை கணக்கில் வந்து காய் பறிக்க வேண்டிய டைம். நம்ம கிண்ணி பழத்துக்கெலாம் செய்ய வேண்டிய செலவெல்லாம் பண்ணிவிட்டு வருமானம் வர டயத்தில் என்ன ஆணுச்சோ அதே போல் இந்த கத்திரிக்கு செய்ய வேண்டிய செலவு அத்தனையும் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 1 வாரம் 10 நாளில் வந்து நம்ம அறுவடை பண்ண வேண்டியது தான் பாக்கி. நோய் வந்துடுச்சு. இதை இப்படியே வச்சுருந்து காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தாக்கா இந்த நோய் வந்து மற்ற பயிர்களுக்கும் பரவுமா. இது வந்து வச்சுருக்கக்கூடாது, உடனே ஏர் ஓட்டிடணும் அப்படின்ட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் வயலை வந்து ஒரு விவசாயி ஏர் ஓட்டுவார். தண்ணியில் வச்சு டிராக்டரால் தான் ஏர் ஓட்டுவார். பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெல்லாகவே இருக்கும், நல்ல விளைச்சல் தந்த இது போலயே இருக்கும் அந்த வயல். அதெல்லாம் ஏன்டா ஏர் ஓட்டாங்க, நிறைய பேர் லூசு பயிலாக இருப்பானோ அப்படி இப்படின்னு கண்ணாபுரான்னு திட்டி தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த பார்வைக்கு மட்டும்தான் அது நெல் போல் தோணும். அது வந்து பார்த்திங்கன்னா கருக்கா,
கருக்கானா அதுக்குள்ளார வந்து அரிசி இருக்காது, வெறும் பார்வைக்கு மட்டும்தான் நெல்லாக தெரியும், உள்ளார வந்து அரிசி இருக்காது. நம்ம தூத்துனோம்னா அதையெல்லாம் காற்றுல தான் போகும். அது போல தான் பார்வைக்கு வந்து அப்படி தெரியும், ஆனால் விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது. இங்கே பாருங்கள், எல்லாம் மருந்தடிச்ச பேப்பர் தான். எவ்வளோ இது மட்டும் இல்லை, அந்தாண்டு எவ்வளோ டப்பாலாம் கிடக்கு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் அடித்தது தான் இத்தனையுமே, வேறு பயிருக்கெலாம் அடித்தது கிடையாது. இவ்வளோதும் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான் அடிச்சிருக்காங்க. எவ்வளோ மருந்து ஒரு 2.5 மாதத்துக்குள்ளார. நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. இயற்கை விவசாயம்லாம் கண்டிப்பாக வந்து செட்டே ஆகாதுப்பா. ஒரு சில பேர் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வர விதை எல்லாமே வந்து ஹைப்ரிட் விதை தான் வருது. அதெல்லாம் வந்து நம்ம இயற்கை முறையில் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம பாரம்பரியமான நாட்டு விதையாக தேர்ந்தெடுத்து அதை வந்து பயிர் செஞ்சு, அதுவும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சாத்தியமே கிடையாது. இந்த டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா உரம் வாங்கின டப்பா, இதெல்லாம் மருந்து. இவ்வளோ மருந்து அடிச்சிருக்காங்க, உரமும் போட்டிருக்காங்க, ஏரும் ஓட்டியிருக்காங்க. நிறைய வேலைப்பா. அதான் ஒரு 60,000 போல் இதுக்கே செலவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஆள் வச்சு செஞ்சுருந்தோம்னா ஒரு 1,00,000 ரூபா தாண்டி இருக்கும், ஒரு ஏக்கர் வந்து கத்திரி வைக்க. இந்த நோய் இருந்துச்சுன்னா மற்ற பயிருக்கும் பரவுங்கிறதுனால தான் நம்ம ஏர் ஓட்டிட்டோம். நமக்கே தெரிஞ்சது, ஒரு காவாசி கொல்லைக்கு இருந்துச்சு, அடுத்தது வந்து ஃபுல்லாகவே கடகடன்னு சீக்கிரமே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து ஏர் ஓட்டிட்டோம். ஆடை விற்று விவசாயத்தில் போட்டு விவசாயமும் போயிடுச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரில. அதாவது கத்திரி எதுக்காக வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஆடு கூட கிடையாது, நமக்கு வந்து வருமானம் கிடையாது. டெய்லி வீட்டு செலவுக்கே வந்து ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் தான், 100 ரூபானாவது வந்தால் தான் வந்து நமக்கு வந்து கஷ்டம் தெரியாது. அதுக்காக தான் வந்து கத்திரி கன்று வச்சோம். ஏதோ குடும்பத்துக்கு டெய்லிக்கும் ஒரு மளிகை பொருள் வாங்கிறதுக்கு. அடுத்தது இதுலேருந்து கொஞ்சமாவது வருமானத்தை எடுத்து அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், கடனாக வாங்காமல் அப்படிங்கிற ஐடியாவில் தான். இது வந்து மோடு கொல்லை, ஊற்றுலாம் எடுக்காது, நல்ல ஹைட்டான கொல்லை, மணலான கொல்லை. இது மழை நாளில் வந்து ஊற்று எடுக்காது. கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வந்து விளைவிக்கும் எப்பயுமே. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சோம். இந்த கத்திரி வச்சதுனால நம்ம நடவு நடலான்னு இருந்தோம், அதையும் விட்டாச்சு. அடுத்தது கரும்பு போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு, அதையும் விட்டாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாததுனால ஏதாச்சும் ஒன்றை தான் பார்க்க முடியும், எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியாதுங்கிறதுனால கத்திரியை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுனால இந்த 2 பிளானையுமே வந்து நம்ம ஏரி சைடு, வீராணம் ஏரி சைடு வந்து நிலம் இருக்குது இல்லையா, அதை வந்து ஏரெல்லாம் ஓட்டி போட்டு வச்சுருந்தோம். சரி நடுன்ட்டு அது 2 மணி நேரம் போல் ஏர் ஓட்டணும். அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு, நாளாயிடுச்சு. இதுக்கப்புறம் அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி கரும்பாச்சும் போடும் அப்படின்ட்டு தான் கரும்பு வந்து விதை கரும்பெல்லாம் பார்த்துட்டுலாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் சரி இதை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படி சொல்லிட்டு இதையே பார்த்துட்டு இருந்தாச்சு. மற்ற எந்த கொள்ளையிலையுமே பயிர் வைக்கல, மற்ற எல்லா கொள்ளையுமே சும்மாவே கிடக்கு. மற்ற கொள்ளையில் ஏதாச்சும் பயிர் இருந்துச்சுன்னா கூட தெரிஞ்சிக்காது. எந்த கொள்ளையிலையும் பயிரும் இல்லை. இதை நம்பி தான் இருந்தோம், இதுவும் கைவிட்டுடுச்சு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்து ஒரு டிப்ரெஷனுக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏற்கனவே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கு, மனசு வந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டுருக்கு. ஒரு அமைதியாகவே இருக்க முடியல. ஏன்னா ஆடும் போயிடுச்சு, விவசாயம் போயிடுச்சு, இனிமேல் வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பமாகவே ஓடுதுப்பா. ஏதேதோ நானும் புலம்பிகிட்டு கிடக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த கத்திரி செடியெல்லாம் பார்த்தா கத்திரி செடியாவா இருக்குது. இந்த நோய் வந்து எதனால் வந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல. நம்ம கன்று வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து முருங்கை போட்டிருந்தாங்க எல்லாருமே. அது வந்து ஏர் ஓட்டாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் கூட இந்த நோய் வந்து பரவலை. எல்லோரும் ஏர்லாம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொல்லைக்கு வந்துச்சு. ஒருவேளை அந்த வயலில் இருந்த பூச்சிலாம் ஏர் ஓட்டினதுக்கப்புறம் நம்ம கொல்லைக்கு வந்துடுச்சா என்னங்கிறதும் அதுவும் தெரியல. இது வந்து மருந்து கடைக்காரவங்க சொன்னாங்க, இது கூட ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த செடியெலாம் இருந்துச்சுன்னா அதுலேயே இருந்திருக்கும் பூச்சி. அதெல்லாம் ஏர் ஓட்டினதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே அந்தாண்ட எங்கேயுமே பயிர் கிடையாது. அதனால் கத்திரி செடிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு காரணம் சொன்னாங்க. அந்தாண்டெல்லாம் பயிர் இல்லைங்கும் போது ஏன் இதை ஓட்டினீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம அந்தாண்ட கொல்லையில் வந்து பச்சை கத்திரி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா. இந்த செடி இருக்கிறதுனால அதுக்கும் வந்து ஃபுல்லாக பரவிச்சுனா என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் ஓட்டியாச்சு இதை. இது வந்து நீல உஜாலா. பச்சை கத்திரிக்குமே வந்து ஒரு காவாசி அளவுக்கு இருக்குது. அது என்ன ஆகும்ன்ட்டு தெரியல. இது இருந்துச்சுன்னா அதுக்கும் ஃபுல்லாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் நம்ம இதை வந்து ஓட்டியாச்சு. இல்லைன்னா ஓட்டி இருக்க மாட்டோம், இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் காய் பறிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுருந்துருப்போம். இதில் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு காய் இருந்துச்சு, ஒன்று ஒன்றா இருந்துச்சு, எல்லாம் பூவும் பிஞ்சுமாக இருந்துச்சு.
அதை வந்து பறித்து ஒரு இட்லி பானையில் ஒரு 3/4 குடைக்கு காய் வந்து இருந்துச்சு. ஆனால் எல்லாம் ஃபஸ்ட்டு காய் எப்பயுமே புழுவாக தான் வரும், ஓட்டை போட்டு தான் இருக்கும், முக்கால்வாசி வந்து ஓட்டை போட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்து பறிக்கும்போது தான் சொத்தம் இல்லாமல் வரும் எப்பயுமே. அது போல் 60,000 செலவு பண்ணி ஒரு இட்லி பானை அளவு நம்ம கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம். இதை எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது? நிறைய விவசாயி வந்து இப்படி தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க பாதிக்கப்படுறது வந்து வெளியில் வந்து தெரியறதில்லை, யாருக்குமே வந்து தெரியறது கிடையாது. இதுவே வந்து ஒரு அரசியல்வாதிக்கோ இல்லை ஒரு நடிகனுக்கோ நடிகைக்கோ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதை பப்ளிசிட்டி பண்ணி விட்டு அது பெரிய பேச்சாகவே ஆகிடுது. ஆனால் ஒரு விவசாயி வந்து எவ்வளோ மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு தெரியதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட அந்த விஷயம் தெரியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு விவசாயமே எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சுன்னு போயிட்டு யார்ட்டையுமே சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம், அதனால் வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஆனால் இதில் ஒரு விஷயத்த வந்து பாருங்களேன், எந்த ஒரு விவசாயியுமே வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து அப்படியே விட்டுறது இல்லை. எல்லா தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் நஷ்டமாயிடுச்சுன்னா அதை வந்து அதோட விட்டுட்டு அடுத்த இதுக்கு போயிடுறாங்க. ஆனால் விவசாயி மட்டும்தான் எத்தனை முறை வந்து விவசாயத்தில் நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, மறுபடியும் வந்து விவசாயம் வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியாது. அது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் பொருந்தும், எங்கள் அப்பாவுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே எல்லா விவசாயிக்குமே வந்து அது பொருந்துது. அது என்ன ரீசன் தான் தெரில. எத்தனை வருஷம் வந்து நஷ்டமானாலும் சரி, நான் மறுபடியும் விவசாயத்தை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற துணிச்சல் வந்து விவசாயிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. கடனை வாங்கினாவது விவசாயம் பண்ணணும்னு அப்படி தான் ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஒரு தொழில் தெரியாமல் கிடையாது, அது மேலே வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம். இதை வந்து நான் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சல். நம்மளை சுற்றி உள்ளவங்கலாம் கேட்பாங்க, விவசாயத்துலேருந்து உங்களுக்குலாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது, எதுக்கு அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து விவசாயம் செஞ்சவங்க வந்து விவசாயத்தை கண்டிப்பாக யாருமே விட மாட்டாங்க, விட்டுருக்கவும் மாட்டாங்க. உண்மைதானா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணக்கூடிய யூடியூபர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நிறைய டைம் வந்து எனக்கு லைக் போடுங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சவும் செய்கிறாங்க, எங்கெங்க தள்ளிடாதீங்க, எங்கள் விவசாயம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. அதுவே ஒரு சினிமா நடிகனோ நடிகையோ இல்லை ஒரு வேறு மாதிரியான வீடியோ போடக்கூடிய ஒரு யூடியூபரோ வந்து வீடியோ போட்டாச்சுன்னா அவங்களாம் வந்து லைக் போடுங்கன்னு கேட்கறது கிடையாது, எதுவுமே கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு கேட்காமலே லைக் வந்து அள்ளி போடுறாங்க. ஆனால் கெஞ்சி கேட்குற விவசாயிக்கு யாருமே லைக் போடுறதில்ல. அதுபோல் வந்து யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, விவசாயம் பண்ணுற யூடியூப் சேனல் வந்து மற்ற யூடியூப் சேனலை பார்க்கும்போது வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டாப் 10 யூடியூப் சேனல்னு கணக்கு எடுத்தாலே அந்த கணக்கில் வந்து ஒரு விவசாயி வந்து கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன் 10க்கு போகிறீங்க, ஒரு 20 வச்சுக்கோங்களேன், 30 வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு விவசாயி சேனல் வந்து கண்டிப்பாக வரவே வராது. அது ஏன் அப்படிங்கிறது தெரியாது. பார்க்குறவங்களாம் ஆமாம் இவங்க என்ன பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்களா என்னன்ட்டு தெரியாது. அது வந்து உண்மைதான். விவசாயிகள் வந்து பல முறையில் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது அரசாங்கமோ இல்லை பொதுமக்களோ யாருமே வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாரை விட துணிச்சல் வந்து விவசாயிக்கிட்ட இருக்குது, அதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான், அப்போ உள்ளவங்க தான் விவசாயம் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் உள்ளவங்கலாம் கண்டிப்பாக விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறவங்கள பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் அடுத்த தலைமுறையெல்லாம் விவசாயம் பண்ணுமான்னு கேட்டாக்கா அதெல்லாம் கேள்விக்குறி தான். அப்புறம் எல்லோரும் பூவாவுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான், தெரியாததை தொட்டவனும் கேட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. அதுபோல் நமக்கு ஆடு பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுனால அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோமா. அது வந்து அவள் 1 2ஆச்சும் வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரவங்க கேட்கல. ஏன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி, எங்கள் 2 பேருக்குமே உடம்பு முடியாததுனால 1 2 இருந்தாலுமே அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமேங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். விவசாயமும் வந்து தெரியாத தொழிலாம் இல்லை, அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் கத்திரி வந்து பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். அது ஏன் அப்படி ஆணுச்சிங்கிறது தெரியல, நேரம் சரியில்லையா என்னன்ட்டு தெரியல, பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆடு இருந்ததுனால ஆடை விற்று விவசாயத்தில் போட்டாலும் விவசாயம் வந்து நஷ்டமே ஆனாலும் அது வந்து நமக்கு தெரிஞ்சிக்கல. இப்போ ஆடு விற்று இருந்த காசையும் விட்டுட்டு உக்காந்துருக்கும்போது தான் அப்படி ஒரு பயம் வருது. நம்ம ஏர் ஓட்டுனதை ஷார்ட்ஸ் போட்டிருந்தது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஆடு தான் உங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு, அதையே வளங்க,
அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். ஆடுலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் எவ்வளோ கடன்காரங்களாக இருப்போம். நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னாங்க, ஆட்டால் தான் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போணுச்சு, ஆட்டால் தான் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போணுச்சுன்னு. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியுமா, ஆடு இருந்ததுனால தான் குடும்பம் இது வரைக்கும் ஓடிச்சுங்கிறது அவங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாது. சொன்னவங்களாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிடறாங்க ஈஸியாக. ஒருத்தவங்க ஒன்று பேசுனாங்கன்னா அது சரியாக தப்பான்னு அடுத்தவங்க யோசிக்கிறது கிடையாது. ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் அதேமாரி ஒத்துதிட்டு போயிடுறாங்க. சரிப்பா, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம அடுத்த அடியை எடுத்து வைப்போம். அடுத்த அடி எடுத்து வச்சாதான் இந்த பிரச்சனையை மறக்கலாம் நம்ம. இல்லைன்னா அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதனால் எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்ததை வந்து சமாளிக்க கற்றுப்போம். எல்லாம் ஒரு அனுபவம், எல்லாம் ஒரு பாடம். யூடியூப்பனாவது நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகும்னு நினைக்கிறேன். டயத்துக்கு வீடியோ போட முடியல. அதாவது யூடியூப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான் முக்கியம். 9 மணினா 9 மணிக்கு அடுத்த நாள் வந்து கரெக்டாக வீடியோ போடணும். அது என்னால் முடிய மாட்டேங்குது. முன்னாடியாச்சும் ஆடு இருந்துச்சு. ஆடு இருந்தப்பனாவது ஏதோ ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோனாவது போடுவேன். இப்போ ஆடும் இல்லையா, இப்போ வந்து வீடியோ என்ன போடுறதுன்னே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே போட்டாலும் எல்லாம் நெகட்டிவான வீடியோவாகவே வருது. அது எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்தாண்ட உள்ள கத்திரியாச்சும் ஏதோ ஓரளவுக்கு நம்ம செஞ்ச செலவனாவது எடுக்கிற அளவுக்கு கை கொடுத்துச்சுன்னா போதும். அது என்ன பண்ண போகுதுங்கிறது தெரியல. எங்கள் வீட்டுக்காரவங்கள நினச்சா எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஜென்ஸை பொறுத்தளவுக்கு செலவு வந்து செஞ்சது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது வீட்டில் உள்ள லேடிஸுக்கும் தெரியும். இருந்தாலும் மருந்து வாங்க போகும்போது இந்த அளவுக்கு இந்த விலைக்கு வந்து மருந்து வாங்கியிருக்கோம், இது வந்து இந்த அமௌண்ட்டுங்கும்போது நினைக்கும் போது ஒரு சொரசொரப்பு வரும் உள்ளார. என்னடா இவ்வளோ காசு போட்டுட்டோமே அப்படின்னு. எல்லாத்தையும் தாண்டி வருவோம் கண்டிப்பாக. அவ்வளோதான்ப்பா, எல்லா கஷ்டத்தையும் கொட்டி தீர்த்தாச்சு. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.